வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது விவோவில் வந்து Y04. இந்த ஃபோன் வந்து நமக்கு வந்து டெட் கண்டிஷனில் ரிசீவ் ஆச்சு. இதில் நம்ம பேட்டரி கனெக்டர் செக் பண்ணும்போது நமக்கு ரிவர்ஸில் வந்து 484, நம்ம ஃபார்வேர்டு திருப்பும் போது நமக்கு வந்து எபவ் 1000 வந்துட்டு ஓஎல், இல்லைனா டைரக்ட் ஓஎல் வந்தால் நமக்கு ஓகே தான். நமக்கு இந்த ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபார்வேர்டு ரிவர்ஸில் பேட்டரி கனெக்டரில் எந்த ஷார்ட்டும் வந்து இதில் கிடையாது. நீங்கள் எந்த ஃபோன் செக் பண்ணாலும் முதல்ல வந்து இந்த பேட்டரி கனெக்டரில் இந்த டயோடு வேல்யூவை செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து செக் பண்ணணும். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000க்கு மேலே வந்துட்டு டக்குன்னு ஓஎல் வந்துடுது. அப்படிங்கும் போது எனக்கு விபேட்டில் வந்து எந்தவித ஷார்ட்டும் வந்து கிடையாது. இப்போ வந்து நான் நெக்ஸ்ட்டு செக் பண்ண போகிறது என்னென்னா டிசி ரீடிங். இப்போ இதில் நான் வந்து டிசி ரீடிங்கை வந்து நான் செக் பண்ணும்போது எனக்கு பார்த்திங்கன்னா வந்து எந்தவித ஆம்பியரும் எடுக்கலை. இப்போ நான் அதை காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டிசி ரீடிங் செக் பண்ணுறதுக்காக 4.2 வோல்ட் அதில் செட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் வந்து ப்ளஸில் வந்து கொடுத்துட்டு நான் செக் பண்ணும்போது எனக்கு வந்து எவ்வளோ ஆம்பியர் போகுதோ அதை வச்சு நம்ம ஃபால்ட்டுங்கிறத வந்து நம்ம ஃபைன் பண்ணுவோம். இது நெகட்டிவ் பின்னு, அதனால் நமக்கு ஹை ஆம்பியர் எடுக்குது. பாசிட்டிவ் பின்னில் வைக்கும்போது எந்தவித நம்பர்ஸும் எடுக்கக்கூடாது. கம்மியான நம்பர்ஸில் ஏதாவது நம்பர்ஸ் எடுத்துச்சு அப்படின்னா அது லீக்கேஜ். ஹெவியான நம்பரில் எடுக்குது அப்படின்னா அது வந்து ஷார்ட்டு. இப்போ நான் அதை வந்து ஃபோனை வந்து ட்ரிகர் பண்ணுறேன். ட்ரிகர் பண்ணும்போது நமக்கு எந்தவித ரீடிங்கும் வந்து இங்கே ரைஸ் ஆகலை. அப்போ உங்களுக்கு எந்தவித ரீடிங்கும் ரைஸ் ஆகலை அப்படிங்கும்போது நான் வந்து சார்ஜிங் ஐசியோட முதல் அவுட்புட்டு, அதாவது போர்டுக்கு முதல் இன்புட்டு சார்ஜிங் ஐசியோட அவுட்புட், அதாவது விபிஹெச் லைனை வந்து நான் வந்து செக் பண்ணுவேன். விபிஹெச் லைனை செக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து சார்ஜிங் ஐசியை வந்து ஓப்பன் பண்ணி சார்ஜிங் ஏசியை செக் பண்ணுறதுக்காக நான் சார்ஜிங் ஏசியோட ஷீல்டில் கலட்டினேன். எனக்கு இதில் வந்து ட்ரிகர் வந்து ஏன் எடுக்கலைன்னு தெரியலை. ஏன்னா இது சார்ஜிங் ஏசி ஓரியன்ட் ஃபால்ட்டு கிடையாது. நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இது வந்து வேறு எங்கே இந்த ஃபால்ட் இருக்குது அப்படின்னு. சார்ஜிங் ஏசியை ஓப்பன் பண்ணி நான் செக் பண்ணும்போது தான் எனக்கு வந்து சார்ஜிங் ஏசியில் எந்த இஷ்யூவும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இது வந்து சார்ஜிங் ஏசி பக்கத்தில் இருக்க காயில் பார்த்திங்க அப்படின்னா விபிஹெச் காயில். இதில் நான் செக் பண்ணும்போது எனக்கு வந்து ரிவர்ஸில் வந்து 380 டயோடு வேல்யூ வருது. ஃபார்வேர்டில் செக் பண்ணும்போது எனக்கு 1400 கிட்ட 1900 கிட்ட எனக்கு டயோடு வேல்யூ வருது. அப்படிங்கும்போது எனக்கு விபிஹெச்லேயும் ஷார்ட்டு கிடையாது, விபேட்லேயும் ஷார்ட்டு கிடையாது. சரி, வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகுதா அப்படின்னு பார்க்குறதுக்காக நான் பேட்டரியை கனெக்ட் பண்ணாமல் போட்டோன்னா டிசியில் உங்களால் பார்க்க முடியும் 570 580 அந்த ரேஞ்சு காமிக்குது. எனக்கு பேட்டரியை சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு ஃபோனு 580 காட்டினா ஓகே. விவோலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பேட்டரியை கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 500 600 700 அப்படின்னு எடுக்காது. அப்போ ஏதோ ஒரு இடத்துல ஷார்ட்டு தான். நான் அந்த 700 mAh யாருக்கு போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டு தெர்மல் கேமராவில் செக் பண்ணும்போது எனக்கு ஒரு ஏரியா வந்து பார்த்திங்கன்னா அப்நார்மலாக வந்து எனக்கு டெம்பரேச்சர் ரைஸ் ஆச்சு. அது எந்த ஏரியா அப்படின்னா ரேம். அப்போ ரேமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 47-48 டிகிரி இங்கே ஆம்பியர் எப்படி ரைஸ் ஆகுதோ அதே மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன வந்து ஒரு லைட் மாதிரி பிளிங்க் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். இது ரேம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு அந்த 600 mAh அப்படிங்கிற அதை ரேம் தான் எடுத்துகிட்டு இருந்திருக்கு. ஷீல்டை கழட்டின பிறகு எனக்கு அந்த ரீடிங்கும் மாறி இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா ரேமோட வோல்டேஜ் வந்து ஷார்ட்டில் இருந்துச்சு. இப்போ இந்த வோல்டேஜ் வந்து கரெக்டாக இருக்குது. இந்த கெப்பாசிட்டர் பாருங்கள், ஒரு சைடு 00, இன்னொரு சைடும் பார்த்திங்க அப்படின்னா 00. இந்த வோல்டேஜ் வந்து எனக்கு ஷார்ட். அப்போ இந்த வோல்டேஜ் ஷார்ட்டு, ஆனால் ஏன் ரேம் வந்து உங்களுக்கு பிளிங்க் ஆகுது அப்படின்னா ரேமில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரோக்கன் இருக்குது. நீங்கள் விசுவலாக பார்த்தா இது தெரியுமான்னு தெரியல. ஜூம் பண்ணி பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு கிராக் இருந்ததை என்னால் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த கிராக் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே பிளிங்க் ஆகிறது. அந்த கிராக் வந்து என்ன ஆகிடுச்சு அப்படின்னா இந்த போர்டு வந்து கீழே விழுகிறப்ப அந்த ரேமோட டாப் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்கன் ஆகிடுச்சு. இப்போ வேறு ஒரு ஆப்ஷனே கிடையாது. ரேமை வந்து கண்டிப்பாக வந்து சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். அதனால் ரேமை வந்து ரிமூவ் பண்ணி சேஞ்ச் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரேம் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணணுமா அப்படின்னா எதுவும் கிடையாது. ரேம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு டெம்ப்ரவரி மெமரி தான். நம்ம கம்ப்யூட்டரில் உள்ள மாதிரி தான் இந்த ரேமும். ஏன்னா கம்ப்யூட்டரில் உள்ளதை நம்ம ரிமூவ் பண்ணி ரீஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே அது முடியாது. எம்பட்டட் அப்படிங்கிறதுனால நீங்கள் ரீபால் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்னா இதோட வெர்ஷன் மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க.
நான் வந்து 9Eலேருந்து ஒரு ரேம் எடுத்து இதில் வச்சுருக்கேன். ரேம் தனியாக இருக்கிற ஃபோன்ஸில் மட்டும் தான் எடுக்க முடியும். இதோட க்ளூ பார்த்தீங்கன்னா ஒயிட் க்ளூ கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு. நீங்கள் வந்து க்ளூ க்ளீன் பண்ணும்போது ரேமோட ஏரியா வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக க்ளீன் பண்ணுங்கள். ஏன்னா பேடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ராம் சைடு வந்து ஈஸியாக வந்து டேமேஜ் ஆகிடும். இப்போ வந்து நம்ம பேடை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து 9Aலேருந்து எடுத்த ஐசியை ரீபால் பண்ணி இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கு எந்த வித ப்ரோக்ராமும் தேவையில்லை. அதோடய வெர்ஷன் கரெக்டாக மேட்ச் ஆகிற ரேமாக இருந்தால் மட்டும் போதும். ஏற்கனவே இருந்தது பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து சாம்சங்கோட ரேம். நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறது பார்த்திங்க அப்படின்னா ஸ்கைனிக்ஸ். பேர் வேறையாக இருக்குது அப்படின்னா பேர் விஷயம் கிடையாது. இங்கே வந்து ரேம் வந்து சேம் வெர்ஷனா அப்படிங்கிறது தான் முக்கியம். இப்போ வந்து நான் வந்துட்டு ரேம் எடுத்துகிட்டு ரீபால் பண்ணுறேன். இந்த ரீபாலிங் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு யூனிவர்சலில் செட் ஆகாது. ரேம் ரீபால் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக ரேமோட ஸ்டென்சில்ஸ் இண்டிவிஜுவல் ஸ்டென்சில்ஸ் வந்து உங்களுக்கு வேணும். இண்டிவிஜுவல் ஸ்டென்சில்ஸ் இருந்தால் தான் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரேமை வந்து ரீபால் பண்ண முடியும். அதனால் நீங்கள் ரேமெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதோடய ஸ்டென்சில்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கணுங்கிறது அவசியம். இப்போ இந்த பால்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 200 பால்ஸ் இருக்கும். இப்போ இந்த ரேமை வந்து நாம் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ரேமை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எப்பொழுதும் வந்து ஒரு கார்னர் ஏரியாவில் இருக்கிறதுனால கீழே விழுகிற போர்டு, பெண்டு போர்டு, அதேமாரி ரீடிங் எங்கன்னா போய் ஸ்ட்ரக் ஆகி நிற்கிற போர்டு, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரேம் வந்து நிறைய கம்ப்ளைண்ட் வருது. லாஸ்ட் டைமாக நான் ஒரு 3 போர்டு வந்து ஸ்டக்குக்காக ரெடி பண்ண ட்ரை பண்ணேன். 3மே ரேம் ஓரியன்டட் தான் இஷ்யூ. ஆனால் 3மே வந்து ரெடி ஆகலை. ரேம் மாற்றும் போது ரெடி ஆகலை. காரணம் என்னென்னா இந்த ட்ராக்கே கட் ஆகிடுது. ஏன்னா இந்த ரேம் சைடு வந்து பெண்டு, அந்த போர்டு எல்லாமே போர்டு வந்து பெண்டு தான், கீழே விழுந்து நசுங்கி அந்த மாதிரி வர்ற போர்டு தான். அது முக்கியமாக அடி வாங்குகிற இடமே பார்த்திங்க அப்படின்னா ரேம் தான். ரேம் அடி வாங்கும், இல்லைனா சிபியூக்கும் ரேமுக்கும் இடையில் உள்ள அந்த ட்ராக் லைன்ஸ் வந்து டேமேஜ் ஆகும். இதில் வந்து ரேம் தான் டேமேஜ் ஆகிருக்கு, ட்ராக் லைன் டேமேஜ் இல்லைங்கிறதுனால நான் ரேம் வந்து சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோன்ஸ் வருது அப்படின்னா என்ன ஆம்பியர் உள்ளே போகுதுன்னு வச்சு உங்களால் ஃபால்ட்டை வந்து ஃபைன் பண்ண முடியணும். இது வந்து ஒரு லிஸ்ட்டு போட்டு இந்த ஆம்பியர் போனால் இந்த ஃபால்ட்டு, இந்த டிசி ரீடிங் வந்தால் இந்த ஃபால்ட்டு அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. இப்போ வந்து 0.1 எடுத்தால் ரேம், 0.2 எடுத்தால் சிபியூ, இப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் நிறைய வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ இதில் வந்து 0.1 எனக்கு எடுக்கவே இல்லை, ஆனால் எனக்கு ரேம் இஷ்யூ. அப்போ ஒரு ஃபோனில் நீங்கள் பார்க்குற ரீடிங்கிறது கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக தான் வரும். அப்போ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் படிக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட நாலேஜை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக வரும். அப்போ நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்லாம் படிக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு மினிமம் நாலேஜை கேதர் பண்ணிக்கிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டீப் சிப் லெவல் வந்து கற்றுக்கணும், பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட்டாக கற்றுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டியூட் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை தாம்பரத்தில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா கோர்ஸ் டியூரேஷன் வந்து ஃபுல் டே வந்தீங்க அப்படின்னா 1 month வரும். சப்போஸ் நீங்கள் ரெடி ஆகிறதுக்கு லேட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து டைம் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி பண்ணி கொடுப்போம். சப்போஸ் நீங்கள் முடிச்சுட்டு போயிடுறீங்க, ஒரு 6 மாதம் கழித்து உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, நான் வந்து தியரி கிளாஸ் அட்டன் பண்ணணும், அதாவது சர்க்யூட் ஓரியன்டட் ஃபால்ட் ஃபைண்டிங் அட்டன் பண்ணாலும் நீங்கள் எகைன் வந்து ஏதாவது ஒரு பேட்சில் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரேம் வந்து ஃபெயிலியர். ரேம் வந்து மாற்றுறோன்னா நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி இஷ்யூ வந்துச்சுன்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். கரெக்டாக ஃபால்ட்டை ஃபைண்ட் பண்ணி நீங்கள் வந்து அதை மாற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெடி ஆகிடும். நம்ம யூடியூப் சேனலில் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். சேனலை வந்து வீடியோஸை மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.